என் பேர் சாருமதி. எல்லாரும் என்ன செல்லமா சாரு சாரு சாருமதி. ஆமா. அந்த பரவனின் சிரத்தில் இருக்கக்கூடிய மதி அணிந்தவள் நீ சாரு. நீ இதுவரை கேட்காத புதியது ஒரு பேரு. கார் சூழ்ந்த கூந்தலுடைய காரிகை, நீர் சூழ்ந்த இந்த நிலவலையில் தேர் சூழ்ந்த தீவிரத்தை இந்த மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு இரண்டாம் தாரம் வந்தவள் நீ. என் உறக்கத்தை கலக்கி என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகழகி. உறங்கிருந்தா விட மாட்டேன், எழுப்பி விட்டுருவோம். நான் யாரும் இருந்தாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். தூங்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது. தெரியுமே கண்ணை சாரு. உன்னை பார்த்தா எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அனுக்குள்? சித்திர மாதத்து வித்திரமாகவும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும், ஆணி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும், புரட்டாசி மாதத்தில் புனிதமான மலராகவும், ஐ பச்சையிலே ஐயமின்றி தூரக்கூடிய மழை துளியாகவும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமுழுக்கு நீ இணங்க. நான் இணங்க. வாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவே கற்று. யாரு யாரு? பங்குனி ஜோதி. ஜோதியா? பறக்க முடியுமா? பிறகு பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது என்னடா குறுக்க இல்லை பழம் இல்லை, இது ஒண்டிதான் இருந்தது. இதை என்ன பண்ண சொல்ற? இது கூட இது யார் எடுத்துன்னு வந்து தெரியுமா? முதல்ல நம்மளை இட்டு வந்தாரு அவர் ஆளே காணுங்க. குள்ளமாவத்திர நாட்டாம்காரு அவர் கவேசி போனாரு. அவர் ஆளே காணும். அவரு யார் வெஸ்ட் வந்து அவன் வெஸ்ட் வந்து கூட பாரு, அவனாட்டமே இருக்குது பாரு. எங்க ஆளே காணும்? அது தெரியல பத்துங்கிறார் பொழுது எங்க. சரி நம்ம முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறோம். நீ எங்க போற? மாங்கால் கூட்டு விட முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வேணாண்டா. நான் வச்சுட்டான். அங்க எல்லாம் ரெடியா இருக்கான். பஸ் பிளான் பண்ணணும். பஸ் போவுமே. பஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டுறேன். கம்பெனில போக சொல்லிடுறேன். விளங்காத சரியா போ. நாய் பாத்துருப்போம். நாயா இதெல்லாம் ஸ்டேஜ் போட்டு வைக்க சொல்லு. ஆமா ஆமா. அண்ணே சாரு, உன்னை நான் பார்க்கின்ற போது பங்குனி மாதத்தில் இவர் யாரு உங்களுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கா? இவரு ஓ மேனேஜர். இவர் தானா? கொஞ்சம் பவுடர் அடிச்சு விடுங்க மூஞ்சில. உன்னை பார்க்கின்ற போது எனக்கு நீ பத்திரமாத்து தங்கம் போடல காட்சியளிக்கிறான். உண்மையாவா மாமா? நல்லா இருக்கு. சாரு, மயக்கமில்லை
தயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை கண்ணி தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன கணிக்கத்தான் கண்ணி அங்கு கணிக்கத்தான் கண்ணி. அஞ்சு செவ்வாடும் அமுத பொன்மன்னம் தொட்டு விட்டா என் உள்ளத்தை கட்டு படித்த நான் பிறவிலே செய்த புண்ணியம் எனக்கு இரண்டாம் சாரமாக வந்தது. கன்னியாத்தாரே உன்னைதான் தொட்டு விட்டு நீ எங்கேயோ சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் மலர் வேணுமா? இல்லம்மா இதெல்லாம் தான் மலர் வேணும். இல்லக்கா இல்லக்கா ஃபர்ஸ்ட் வந்தல அப்ப நிறைய மலர் நிறைய இருக்குது. என்ன பண்றது? ஒண்ணு கூட இல்லக்கா. மழை பெய்ஞ்சு நிறைய செடியெல்லாம் அழுகி போயிட்டு இருக்கு. இல்ல தண்ணி ஊத்தாத விட்டு எடுக்கிறீங்க. மழை தண்ணி ஊத்துறதுக்கா மலரும் ஏற்கனவே தண்ணி தானா ஊத்தி கிடக்குது. ஆமா நீ 10 பாஞ்செல்லாம் வந்து கிடக்குது மழை. அதுக்கு தண்ணி இல்ல. இதுதான் இங்க இருக்கிற மலர் தண்ணி ஊத்த காணும். இங்க இருக்குது மட்டும். நீ ஊத்துனே இல்லையா? நான் ஊத்த மாட்டேங்க. ஏன்? நான் மலர் பறிக்கிறதோட சரி. தண்ணி ஊத்துறதுலாம் கிடையாது. சரி நீ இருக்கிற ஒண்ணு இருந்தாலும் மலரை பார்க்கும் பொழுது பெண்காக பெண்கள் அனைவருக்கும் ஆசைக்கும் அல்லவா? ஆமா நானும் பொம்பளை தான்க்கா. நான் எதுவும் சொல்லலையே. எனக்கு ஆசை நிறைய இருக்குது. சொல்ல துடிக்குது மனசு. ஆனா வேணா சொல்றது வெக்கம். வெக்கம் அப்புறம் வெக்கமா இருக்குது. சொல்லுடி. வெக்கலாம் படக்கூடாது. ஏன்? வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. ஆமா அப்ப சொல்லிடணும்ன்ற. சொல்லு. சொல்லவா? நான் ஏதோ நினைக்கிறேன். சந்தோஷமா ஆடணும் பாடணும் இல்லையா? இருந்தாலும் உடம்புலாம் ஒரே வேக்கற காத்தே வரல. அதனால வந்து பார்த்தா நீரோடையில போயிட்டு ஜாலியா குளிச்சிட்டு போகலாண்டி. ஐயோ நான் வரலக்கா. நான் குளிக்கல வர மாட்டேன். ஏன்? அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அது என்ன தெரியுமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க.
என்ன நம்ம சலிப்பா கேக்குறியா? இல்லடி உண்மையான காட்டண்டி இதுல போயிட்டு என்னடி இருக்கு? பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கக்கா. எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க போயிருந்தாங்க. ஜாதகம் பார்த்துட்டாங்க. நல்லாதான் இருக்குன்னு சொன்னாங்கக்கா. ஆனா சின்ன பிரச்சனை இருக்கா. என்னடி பிரச்சனை தெரியுமா? எனக்கு தண்ணியில கண்டக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அதனால குளிக்கிறது கிடையாது. இந்த இடத்துல குளிக்க மாட்டேன். அப்ப குளிக்காதே கிடக்குற நான் தச்சிக்கிறேன். வீட்டுல மட்டும் குளிக்கிறியா? ஆமா. தண்ணியில கண்டனா பாத்ரூம்ல சரிக்கு கூட வீடி பாவி. அங்கலாம் அவ விட மாட்டேங்க. இந்த மாதிரி தண்ணில தான் குளிச்சு அடிச்சு போட சொல்லிருக்காங்க. இயற்கை தண்ணில குளிக்காத. கார்பரேஷன் தண்ணில குளிச்சுக்க நோய் வருடி பொண்ணே. அதெல்லாம் வராது பொண்ணே. ஏய் வர முடியுமா? வர முடியாதா? அக்கா இத பாருக்கா. எனக்கு நீச்சல் தெரியாதுக்கா. சீ வாயை மூடு. இத மறைக்கிறதுக்கு எதை போய் சொல்ற பாருடி. ஒலிக்காட்ட வளர்க்குற நீச்சல் தெரியல உனக்கு? என்னடி வளக்கலாம் இந்த ஆமா எனக்கு தெரியுமா நீச்சல்? எனக்கு தெரியும்க்கா. கூடக்கறவளுக்கு நீச்சல் தெரியுது உனக்கு தெரியல பொலி வந்தாத்தம். என்ன வாடி நான் சொல்லி தரேன். கொடுக்க மாட்டாக்கா. வந்தத வண்டி எடுத்து ஓடி போறா. நான் சொல்லி தரேன்டி. சொல்லி தரவியா? ஆமா. எனக்கு தெரியுமா? உனக்கு என்ன மாதிரி நீச்சல்லாம் வேணும் நான் சொல்லி தரேன்டி. அப்படியே? ஆமா. உனக்கு யாருக்கா சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு சின்ன வயசுல நான் கத்துக்கிறேன். எங்க வீட்ல ஸ்விமிங் பூல் இருக்குல்ல அதல கத்துக்கிறேன். நான் திறமையான ஆளு கத்துக்கிறேன். ஆமா ஆமா என்ன செய்ய? சரி உன் கூட வரேன். ஆனா இருந்தாலும் நம்ம 3 பேரே பொம்பளையா இருக்கலாம். ஆமாடி. 3 பேரும் அடிச்சபடி யார் காப்பாத்துறது? அடிப்பாவி நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை பண்ணே. எனக்கு பயமா இருக்குதுக்கா. பயப்படாதடி. அதனால நான் என்ன சொல்றேன்? சொல்லு. என்னடா 32 பல்லும் தெரிது. ஐயே எம்மோடு நீ சிச்சிங்க என்ன பத்தி சிச்சி நீ போ. மூஞ்ச பண்ணால கோடா. சொல்லு. ஏண்டி நான் குளிக்க வரேன். நீ வெங்கட்ட மாமா ஃபோன் பண்ணி சொல்லு. இந்த மாச கடைசியே கூட்டி போய் போன ஆள் கூட்டி சுத்தி கறக்கலாம் நீங்க. நான் ஃப்ரீ. வாங்கடி போலாம்.